நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. இந்திய ரயில்வே பசுமை ஆற்றல் உற்பத்திக்கான முயற்சியாக தண்டவாளங்களில் சோலார் பேனல்கள் பொருத்தும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களை மின்சார உற்பத்தி நிலையங்களாக மாற்றும் நோக்கில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. வாரணாசியில் உள்ள பனாரஸ் ரயில்வே ஊழியர்கள் இந்த முன்னோடி முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் 70 மீட்டர் நீளத்தில் 28 சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து ரயில்வே பொது மேலாளர் நரேஷ் பால் சிங் தெரிவிக்கையில், தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் ரயில் பாதைகளுக்கு இடையில் எளிதில் அகற்றக்கூடிய வகையில் எந்த போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாமல் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சோலார் பேனல் திட்டம் சூரிய ஆற்றல் பயன்பாட்டில் ஒரு புதிய பரிணாமமாகவும் இந்திய ரயில்வேயின் பசுமை ஆற்றல் உற்பத்திக்கான வலுவான மாதிரியாகவும் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 1.2 லட்சம் கிலோமீட்டர் நீளத்தில் தண்டவாளங்கள் உள்ள நிலையில் அவற்றுக்கு இடையிலான இடைவெளியை இந்த சோலார் பேனல்கள் மூலம் பயன்படுத்த முடியும். இதன் மூலம் ஆண்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு 3.21 யூனிட்டுகள் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டால் ஆண்டுதோறும் 1 கிலோமீட்டருக்கு சுமார் 3.21 லட்சம் கிலோவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.